அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சின்ன மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் நம்ம கடைகளில் எந்த மசாலாவும் வாங்கி ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாங்களை யூஸ் பண்ணி ஒரு 3 சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸும் கூடவே யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ்ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு துண்டு பட்டையும் 2 கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க. இது வந்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும், அப்போ தான் வாசனை நல்லா வரும். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் போல் எக்ஸ்ட்ராவாக நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம் அப்படின்னா தான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் அதிகமாக சேர்த்துறாதீங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம சேர்க்க போகிற முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ச்சூர் பவுடர். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஆம்ச்சூர் பவுடர் சேர்க்கறதுனால நம்ம ரெஸ்டாரண்ட் சாப்பிடும் போது கிடைக்கிற அந்த லைட்டான அந்த புளிப்பு சுவை கிடைக்கும். டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 3 தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா நைஸாக அரைப்பட்டுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம வதங்கிட்டுருக்க வெங்காயம் கூட இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆம்ச்சூர் பவுடர் அது வந்து வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம காய வச்ச மாங்காய் பவுடர் தான் அது. எல்லாம் மளிகை கடைகள், சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ இது ஈஸியாக கிடைக்கிது. அதை வாங்கி சேர்த்திங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸ்டவ்வை வந்து 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலாலாம் நல்லா வதங்கி வரும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்து இதை வந்து நல்லா வதக்க விடணும் நீங்கள். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ நான் வந்து 150 கிராம் அளவுக்கு சென்னா வந்து ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். எப்போதுமே சென்னா மசாலாவுக்கு சென்னா வந்து நல்லா ஜூஸியாக வெந்து வந்திருக்கணுங்க. இப்போ நம்ம கையில் எடுத்து நசுங்கும் போது நல்லா மாவாக நசுங்கப்படணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ அதுலேருந்து ஒரு 1/4 அளவுக்கு மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மீதி சென்னாலாம் அப்படியே முழுசாகவே இருக்கட்டும். இப்போ 1/4 எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வதங்கிட்டுருக்க தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இப்போ வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ டிகாஷன் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணோம். இது வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான். இது வந்து சேர்க்கும் போது அந்த கலர் வந்து நல்லா டார்க்காக கிடைக்கும். இந்த மசாலாங்க கூட இது சேரும்போது அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் எடுத்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிடுங்க. இது வந்து நல்ல டார்க்கான கலர் கொடுக்கும், அதுக்காக தான். அப்புறமா கூடவே வந்துட்டு நம்ம வேக வச்சுருக்க அந்த சென்னாவையும் சேர்த்துக்கலாம். சென்னா சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சென்னா மசாலாவுக்கு ரொம்ப முக்கியம், சென்னா வந்து நல்லா வெந்திருக்கணுங்க. நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 8 விசில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா தான் அந்த அளவுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து இப்போ நல்லா கொதிச்சு வரட்டு. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்ச மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸை வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப அட்டகாசமான சென்னா மசாலா. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது நம்ம வீட்டில் செஞ்ச மசாலா தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயே உங்களுக்கு இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா கையில் வச்சு இது போல் நல்லா கசக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுற வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா காய வச்சு இது போல் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நார்த் இந்தியனில் வந்து அதிகமாக எல்லா சமையலுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். காஞ்ச வெந்தயக்கீரை தான் வந்து கஸ்தூரி மேத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கடைகள்லையுமே ரெடிமேடாக உங்களுக்கு கிடைக்குது. இல்லை அப்படின்னா நம்ம வீட்லையுமே இது வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். வெந்தயக்கீரையை நல்லா காய வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு சுவையான சின்ன மசாலா ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.